உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சியில் இருக்கக்கூடிய சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய புது கவிதையில் ஒவ்வொரு நவராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, சின்னமனூரில் பிறந்த சு செல்லப்பா அவர்கள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். கண்டிப்பாக ஏன் இவர் மிகப்பெரிய முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்திக்கு அப்புறம் சிலபஸ்லேயே இவர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சு செல்லப்பா அவர்கள் சின்னமனூரில் பிறந்திருக்காரு. சு செல்லப்பா அவர்கள் நம்ம பாடப்புத்தகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. 11ஆம் வகுப்பு இயல் 3ல் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாடிவாசல். ஸோ கண்டிப்பாக தெரியும், ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இவர் வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறுகதையில் இருக்கக்கூடிய தொகுதி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அது 11ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குறிப்புகள். 11ஆம் வகுப்பில் மட்டும்தான் சு செல்லப்பா அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களை பற்றின குறிப்புகள் பார்த்தரலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், டிஎன்பிசிலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், அவர் என்ன நூல்கள் உருவாக்கியிருக்காரு, எல்லாமே நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சு செல்லப்பா சிறுகதைகள், புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியங்கள் பல்வேறு தளங்களில் தங்களுடைய பங்களிப்பை அவர் செஞ்சிருக்காரு. இவர் தான் சு செல்லப்பா அவர்கள். சரிங்களா? ஸோ நம்ம ஃபோட்டோ பார்த்தோன்னா ஓரளவு கொஞ்சம் மைண்டில் இருக்கும். ஸோ இவர் சின்னமனூரில் பிறந்திருக்கிறாரு. பிறந்த வருடம் அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அப்போவே நான் சொல்லிட்டேன். 1912 1997 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. இவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல், அப்போ எல்லா வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்போ எல்லாருக்கும் சிறுகதையில் எழுதினாலும் ஒரு சிறுகதையோ இல்லை புதினமோ நூல்களோ சாகித்ய அகாடமி விருது பெறும்போது தான் அவங்க பிரபலமாயிறாங்க. மற்றவங்களுக்கும் அவங்களோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியப்படுது. அதன் அடிப்படையில் இவர் எழுதின மிக முக்கியமான நாவலாக கருதக்கூடிய சுதந்திர தாகம். இந்த சுதந்திர தாகம் தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்துருக்கு 2001. ஸோ 2001ஆம் ஆண்டு சுதந்திர தாகம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. இதன் மூலமாக சாகித்ய அகாடமி விருது சு செல்லப்பா அவர்கள் எந்த நாவல் மூலமாக பெறப்பட்டது அப்படின்னா சுதந்திர தாகம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் அவர் 2 மிக முக்கியமான நாவல்கள் எழுதியிருக்கிறாரு. ஒன்று வாடி வாசல், அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஜீவனாம்சம். ஸோ ஜீவனாம்சம். ஸோ இந்த 3 நாவல்களும் ரொம்ப முக்கியம். 3 நாவல்களும் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் பின்னாடி கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு நாவல்னால் மொத்தம் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வாடிவாசல், இன்னொன்று ஜீவனாம்சம், இன்னொன்று சுதந்திர தாகம். சுதந்திர தாகம் அப்படிங்கிறது 2001 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்க மிக முக்கியமான நாவலாக கருதப்படுது. சுதந்திர தாகம் மறந்துடவே கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எழுதின இருக்கக்கூடிய நூல்கள் பல இருக்குது. புத்தகத்தில் கொடுத்தது மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவே தேவையில்லை. 3 தான் புத்தகத்தில் கொடுத்துருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடிவாசல், ஜீவனாம்சம் மற்றும் சுதந்திர தாகம் மற்றும் சிறுகதை பிறக்கிறது, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் டிஎன்பிசி கேள்விகளில் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த செய்யுளில் மட்டும் நான் அவர்கள் மூலமாக வெளிவந்த மிக முக்கிய நாவல்கள் என்னென்னு நான் தனியாகவும் சொல்லிடுறேன். சரிங்களா? புத்தகத்தில் இதுதான் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வெளியிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. வெளியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், ஏன்னா இது வெளியில் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ சு செல்லப்பா அவர்கள், பிச்சமூர்த்தி அவர்கள், இவங்களாம் வெளியிலேருந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் வெளியிலேருந்துன்னு சொல்கிறதுக்கான காரணம்னா புத்தகத்தில் இல்லை. அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து. அதனால் அவர்கள் எழுத மிக முக்கியமான நாவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதுக்கு நான் ஷார்ட்கட் சத்தியமாக சொல்லிடுறேன். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் மிக முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருந்தக்கூடிய நாவல்கள். ஒட்டுமொத்தமாக இனிமேல் நம்ம ஃபுல்லாக அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கான பொருள் என்ன, அவங்க எழுதின நூல்கள் என்ன, புத்தகத்தில் என்ன நூல்கள் கொடுத்துருக்கு, நம்ம என்ன படிக்க போகிறோம், ஒட்டுமொத்தமாக எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதுதான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் அதான் ஃபாலோ பண்ண போகுது. இந்த வீடியோவில் நம்ம சு செல்லப்பா அவர்கள் உருவாக்கின நூல்கள், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளியர் தானே? ஒன்றும் குழப்பம் இல்லையே? வாங்க. ஸோ இவர் எழுதின நாவல்கள்னால் வாடிவாசல், ஜீவனாம்சம் மற்றும் சுதந்திர தாகம். சுதந்திர தாகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. இது இல்லாமல் இவர் புது கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணார். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நூலாக தான் இருந்துச்சு. மாற்று இதயம், அதாவது புது கவிதையை ஒரு மாற்று இதயமாக இவர் பார்த்தாரு அப்படின்னு ஞாபகம். புது கவிதையை இவர் மாற்று இதயமாக பார்த்தார். ஸோ மாற்று இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் எழுதின சிறுகதைகள் என்னென்ன? 1 சரசாவின் பொம்மை, அடுத்து மணல் வீடு, அடுத்து 60, அடுத்து சத்யாகிரி, அடுத்து வெள்ளை என்ற 5 தொகுதிகள்.
வெள்ளை என்ற 5 தொகுதிகள். ஷார்ட்கட் கண்டிப்பாக சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் விமர்சனம்னா தமிழ் இலக்கிய விமர்சனம், அடுத்து தமிழ் சிறுகதை பிறக்கிறது, இதுவும் அவர் இது புத்தகத்தில் இருக்குது. அடுத்து குறுங்காவியம். குறுங்காவியத்தில் இன்று நீ இருந்தால் அப்படின்னு மகாத்மா அவர்களை பற்றி இவர் எழுதின குறுங்காவியம். குறுங்காவியம் என்ன எழுதியிருக்காரு? இன்று நீ பிறந்தால். சரி, ஓகே. இப்போ இவர் பதிப்பித்த நூல் இருக்கா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பிச்சைமூர்த்திக்கு அப்புறம் சீசு செல்லப்பா அவர்கள் இருந்திருக்காரு. சின்னமனூரில் பிறந்த சீசு செல்லப்பா அவர்கள். சீசு செல்லப்பா அவர்கள் பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றின கவிதைகளை பதிப்பிச்சிருக்காரு. இதுதான். ஸோ பிச்சைமூர்த்தி கவிதைகள் புது குறள்கள். அவருக்கு அடுத்து ஒரு புது குறள் எழுப்புறாங்க, அதில் தான் புது குறள்கள். இவருக்கு முன்னோடியாக இருந்து இவருக்கு முன்னாடி நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பிச்சைமூர்த்தி அவர்களோட கவிதையும் இவர் பதிப்பிச்சிருக்காரு. பிற சில படைப்புகள் அப்படிங்கிற கான்செப்ட் இது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இது வேறு யாரும் கிடையாது, P.S. ராமையாவின் சிறுகதை பாணி. யாரு? P.S. ராமையாவின் சிறுகதை பாணி. இதுதான் இவர் எழுதின, இவர் படைத்த படைப்புகள் இருக்கக்கூடிய கான்செப்ட். சொல்லிட்டேன். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன? ரொம்ப ஈஸிங்க. சரசு அப்படிங்கிற ஒரு பொண்ணு. யார்? சரசு அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு பொம்மை வீடு செய்யுது. எத்தனை வீடு செய்யுதுன்னா 60 வீடு செய்யுது. சரசுங்கிற பொண்ணு 60 பொம்மை வீடு செய்யுது. என்ன கலர்னா வெள்ளை கலரில். சத்தியம் பண்ணி நான் 60 செய்வேன்னு சொல்லி செய்யுது. அவ்வளோதான், ஷார்ட்கட் முடிஞ்சு. திரும்ப சொல்கிறேன், சரசுங்கிற பொண்ணு பொம்மை வீடு செய்யுது, அதுவும் மணலில் பொம்மை வீடு செய்யுது, 60 செய்யுது, சத்தியம் பண்ணி அது வெள்ளை கலரில் செய்யுது. மற்றபடி இது நீங்கள் மறக்க மாட்டீங்க. வாடிவாசல், ஜீவனாம்சம் மற்றும் சுதந்திர தாகம். சரிங்களா? வாடிவாசலில் இருக்கிற ஜீவன்களுக்கு எல்லாத்துக்குமே தாகம் இருக்கணும். வாடிவாசல்னால் வெயில் அதிகமாக இருக்கும், இதை பார்த்துக்குங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, சரசாவின் பொம்மை சரசு 60 வீடு செய்யுது, 60 வீடு செய்யுது, மணல் வீடு. சத்தியம் பண்ணி செய்யுது, சத்தியாகிரி. வெள்ளை கலரில் செய்யுது, வெள்ளை என்ற 5 தொகுதிகள். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் வெளியிட்டார். ஞாபகம் இருக்குமா? இருக்கும் தானே? அயோத்திதாச பண்டிதர்னா 1 பைசா தமிழன். அதே போல் இவருக்கான இதழ் ஒன்று இருக்குன்னா அது வேறு எந்த இதழும் கிடையாது. அந்த இதழுடைய பெயர் எழுத்து. இந்த வார்த்தை புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. எழுத்து என்ற இதழின் மூலமாக சிறுகதைகளை வெளிக்கொண்டார். ஆனால் எழுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கவிதை எழுதியிருக்கிறாரு. அது எந்த நூலில் வந்துச்சுன்னா சுதந்திர சங்கு. இவர் கவிதை எழுதிய இதழ் சுதந்திர சங்கு. அதுக்கப்புறம் இவரோட கவிதைகளை இன்னொரு இதழ் வெளிப்படுத்தி அவர் ஊக்குவிச்சான். அந்த இதழுடைய பேர் மணிக்கொடி. மொத்தம் 3 இதழ் தான். எழுத்து அப்படிங்கிறது இவர் தொடங்கினது. எழுத்துங்கிறது இவர் தொடங்குறதுக்கு முன்னாடி 2 இதழ். இவர் தனது கவிதையை எந்த இதழில் வெளியிட்டார்னா சுதந்திர சங்கு. அதுக்கப்புறம் மணிக்கொடி இதழ் இவரது கவிதைகளை படைப்புகளை வெளியிட்டு ஊக்கப்படுத்தியது. அதுக்கப்புறம் நானே இதழை வெளியிடுறேன் அப்படின்னு எழுத்து அப்படிங்கிற ஒரு இதழை வெளியிட்டார். தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி எழுத்தாக இருந்ததாக சொல்கிறாங்க. சிறுகதைகளின் முன்னோடி. ஃபோட்டோ பார்த்தீங்களா? எழுத்து இதழ் தொகுப்பு. ஸோ தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி. அதே நேரத்தில் இவர் தினமணியில் பணியாற்றியிருக்கார். தினமணி மற்றும் சந்திரோதயம் ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். புரியுதா? ஒரு லைன் விடாமல் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எஸ். குறு நாவல். இது புதிய வார்த்தைகளாக இருக்கும். இந்த வார்த்தை புதிய வார்த்தைகளாக இருக்கும். குறு நாவல் என்றால் என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிறுகதைனா கொஞ்சோண்டு. அந்த சிறுகதையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், புதினத்தை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். சொல்லுவாங்க ஷார்ட் ஃபிலிம்னா 10 நிமிஷம், படம்னா 3 மணி நேரம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிமை விட கூட ஒரு 1.5 மணி நேரம்னா அது என்ன டெலிஃபிலிம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 1 மணி நேரம். சரிங்களா? ஒரு சீசன் மாதிரி. அதே போல் சிறுகதையை விட பெருசாகவும் புதினத்தை விட சிறுசாகவும் இருந்தால் அதுக்கு பேர் குறுநாவல். முடிஞ்சு போச்சு. அதான் சொல்லியிருக்காங்க, அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறிதாகவும் இருக்கும் கதை குறும் புதினம்னு சொல்லலாம், அல்லது குறுநாவல்னு சொல்லலாம். அதான் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவமை என்று கொள்ளலாம். வாடிவாசல் இவருடைய குறும் புதினம். வாடிவாசலை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கதை மாதிரி இருக்கும். வாடிவாசலில் அந்த கூர்மை கொண்ட எப்படி சொல்கிறது,
கொம்புகள் கொண்ட கூர்மை கொண்ட கொம்புகள் கொண்ட வாடிவாசல் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அதில் முக்கியமான கருத்துக்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். முக்கியமான வரிகள் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதனுடைய இறுதியில் கலித்தொகையில் இருந்த ஒரு பாடல், அழகான பாடலை கொடுத்துருக்குறாங்க. பார்த்த உடனே இதோட பொருள் பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கலித்தொகையில் ஏறு தழுவுதலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுனா அது படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா பொருள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். இதுக்கு பொருள் சொல்லிட்டா என்ன இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி தோணும். இதில் என்னன்னா, கொள்ளேற்று அப்படின்னா எருதுவை குறிக்கும். கொள்ளேறு அப்படின்னு எருதுவோட கோடுனா என்னென்னு அர்த்தம்னா கொம்பு, சரிங்களா? ஸோ எருதோட கொம்பை பார்த்து அஞ்சுவானை, கொள்ளேறு கோடு அஞ்சுவானை, அதாவது எருதோட கொம்பை பார்த்து பயப்படுறவனை மறுமையும் மறுபிறவில கூட புல்லாலேனா தொடக்கூட மாட்டா. யார்? ஆயமகள் தமிழ் பெண்ணீர். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எருதோட கொம்புக்கு அஞ்சுறவனை மறுபிறவில கூட நாங்கள் மணக்க மாட்டோம் அப்படின்னு ஆயமகள் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆயமகள் எப்பேற்பட்டவள் சொல்கிறா? ஆயமகள் என்ன சொல்ல வாரா? அதாவது கொம்புக்கு நீ அஞ்சரவனா இருந்தா என்னோட அடுத்த பிறகு கூட எனக்கு நீ கணவனாக வர முடியாது. புல்லால்னா நான் தொடமாட்டேன், புல்லாலே. புரியுதா? அடுத்து, அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சினார் தெற்கு அரிய உயிர் துறந்து, ஒருவேளை கல்யாணம் பண்ணுற வேற சூழலை வந்தால் நாங்கள் செத்தே போயிடுவோம். ஸோ நைவானா இறக்கிறது, நைவாரே ஆயமகள் தோல். அதாவது அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லவை, அவர் இல்லைன்னா நெஞ்சிலார் தொய்த்தருக்கு அரிய, எங்கள் நெஞ்சத்தை கொடுக்கறதுக்கு அரிய உயிர் துறந்து நைவாரே ஆயமகள் தோல். புரியுதா? கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ இது ஏன் அழுத்தி உங்களுக்கு பொருளோட சொல்கிறேன்னா, கலித்தொகைன்னு பாட்டுன்னு சொல்லி விட்டுறணும், சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஸோ சீசு செல்லப்ப அவர்கள் பிறந்தது சின்னமனூர் பார்த்தோம். சிறுகதை, நாவல்கள், குறுநாவல், குறும்புதினம், நிறைய விஷயம் படிச்சிருக்கார். இவர் புது கவிதையாக ஒரு விதமாக சொல்லியிருக்காரு, மாற்று இதயம். அதாவது புது கவிதை இவர் எழுதுனது மாற்று இதயம். அது மட்டும் இல்லாமல் பிச்சமூர்த்தி கவிதைகளை இவர் பதிப்பிச்சிருக்கார், சரிங்களா? புது குரல்களையும் இவர் பதிப்பிச்சிருக்கார். பார்த்தோமா, வேற இவர் எழுதின மிக முக்கியமான படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான நாவல்கள் மொத்தம் 3 சொன்னேன். ஒன்று ஜீவனாம்சம் சொன்னேன். சொன்னால் அடுத்து என்ன சொன்னேன்? தாகம் சொன்னேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது வாடிவாசல், ஜீவனாசம், சுதந்திர தாகம். இந்த 3 நாவலில் சுதந்திர தாகத்துக்கு 2001, சுதந்திர தாகத்துக்கு 2001 என்ன இருக்குது? சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இது இல்லாமல் இவர் எழுதின சிறுகதைகள் வரிசையாக சொன்னால் சரசு பார்த்தோம். ஸோ சரசு, மணல் வீடு செய்கிறாங்க, 60 வீடு செய்கிறாங்க பார்த்தோமா. பொம்மை, அதான் சரசாவின் பொம்மை, மணல் வீடு 60, சத்யாத்ரி சத்தியம் பண்ணுறாங்க, வெள்ளை எனும் 5 தொகுதிகள். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி செய்யலாம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேத்தா அவர்களை பற்றி. இது அடுத்த வீடியோவில் பார்த்தோம். ஏன்னா ஒரு வீடியோவில் நறுக்குன்னு அவங்கள பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறத விட ஒவ்வொரு வீடியோவில் ஒருத்தரை பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு பார்க்கவும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் நோட்ஸும் ஈஸியாக எடுத்துக்குவீங்க. மீண்டும் சந்திக்க வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.